உம் சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே. உம் சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே. இம்மாட்டும் காத்த இம்மானுவேலே இனியும் நடத்திடுமே. இம்மாட்டும் காத்த இம்மானுவேலே இனியும் நடத்திடுமே. புது கிருபை அளித்திடுமே, புகழிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்தன் இயேசுவே தந்திடுமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம் தியானத்துக்கு ஆதாரமாக பிரியமானவர்களே, புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை தியானிக்கலாம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. Lamentations 3:22 and 23. Through the Lord's mercy we are not consumed, because his compassions fail not. They are new every morning. Great is your faithfulness. பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அநேக நேரம் இந்த வார்த்தையை நாம் சொல்லுவோம், ஆனால் அதை நம்ம எந்த அளவுக்கு உணர்ந்து சொல்கிறோம் என்று நமக்கு தெரியும். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் செய்தித்தாளை வாசிக்கும் பொழுதும், நம்மை சுற்றிலும் இருக்கிற ஆபத்துகளை பார்க்கும் பொழுதும், நாம் சுவாசிக்கிற இந்த சுவாசம் அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அதை நாம் உணர்ந்து அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்க வேண்டும். பல நேரங்களில நமக்கு கிடைக்க வேண்டிய சில நன்மைகள் தாமதப்படும் போது, தடை பண்ணப்படும் போது நாம் தடுமாறுகிறோம். ஆண்டவர் உதவி செய்யாமல் இருக்கிறார் என்று தடுமாறுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதே அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. அந்த இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்கிறார். ஆம், 23ஆம் வசனம் சொல்கிறது, அவைகள் அவருடைய கிருபையும் இரக்கங்களும் காலைதோறும் புதியவைகளும். ஒவ்வொரு நாள் நாம் எழுந்திருக்கும் பொழுது புதிய கிருபை, புதிய இரக்கத்தை அவர் தருகிறார். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. இன்றைக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கங்களும் காலைதோறும் புதியவைகள். புதிய கிருபை, புதிய இரக்கத்தை நீர் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதிகாலை நேரத்தில் தினமும் அந்த நாளுக்கு வேண்டிய மன்னாவை, உணவை கர்த்தர் அருளி செய்தார். அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்படித்தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் கிருபையும் இரக்கத்தையும் கொடுக்கிறார். பாருங்கள், அந்த புது கிருபை, அந்த புது இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் புது பலனை கொண்டு வருகிறது, புது அபிஷேகத்தை கொண்டு வருகிறது, புது வல்லமையை கொண்டு வருகிறது. ஆண்டவரிடத்தில் கேட்போம், இந்த நாளில் நீர் எனக்கு கொடுக்கிற புது கிருபை, புதிய இரக்கங்கள், இந்த நாளில் வருகிற புது சவால்களை மேற்கொள்ளும் வல்லமையும் அபிஷேகத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நாம் நித்தியத்துக்கு செல்வதற்கு புதிதும் ஜீவனமான பாதையை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறது. ஆம், தேவன் நமக்கு கொடுத்த கிருபை, அந்த புது கிருபையில ஒரு புது பாதை நமக்கு இருக்கிறதா. அந்த பாதையை நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். 20ஆம் வசனம், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். 21ஆம் வசனம், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். பாருங்கள், அந்த புதிய கிருபையும் புதிய இரக்கமும் நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி உண்மையுள்ள இருதயத்தை கொடுத்து விசுவாசத்தை கொடுத்து நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று பூரண நிச்சயத்தை கொடுக்கிறதா. எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த கிருபைக்காய் நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னுடைய இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ண, அந்த புது கிருபையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரு ராஜா. ஒவ்வொருவரும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே இந்த நாளுக்குரிய புதிய கிருபை, புதிய இரக்கத்தை எனக்கு தாரும் என்று கேட்டு பெற்றுக்கொள்ள, அது நிமித்தம் புது பலன், புது ஆசீர்வாதம், புதிதும் ஜீவனமான பாதையிலே தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொருக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.